தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்டா ஒரு அப்டேட் கூடவா எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு யோசிக்கிற எல்லாருமே நான் இன்றைக்கி வரைக்கும் போகோ X3 யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் இத்தனை அப்டேட்டு நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கை மட்டும் தான் அவங்க கூட சொல்லிக்கிற போகிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணால் அப்டேட் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் நான் எப்படி அப்டேட் பண்ணுவேன் அப்படின்றதுனால ஒரு வேளை சில நேரத்தில் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படின்ற சமயத்தில் கொஞ்சம் அந்த அப்டேட்டில் ஏதாவது பக்கு அந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் நிறைய பேருக்கு அந்த பூட் லோட்ரு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்கள் அப்டேட் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, பட் அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் எனக்கு வந்தது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் நான் எப்படி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறப்ப. ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது மேட்ரு கிடையாது. பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எடுத்தவொடனே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வச்சுக்கோங்க. ஏன்னா பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க் ஐகானில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ அதை முதல்ல பார்த்துக்கோங்க. மேலே ஐகான் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது எல்லோரும் என்ன செய்வீங்க அப்படின்னா மொபைல் டேட்டா போட்டு தான் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை நான் ஒமிட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா எப்பயுமே மொபைல் டேட்டா வச்சு நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன். ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷனில் அந்த இன்டர்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கோட லேட்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிங் டு மொபைல் டேட்டா. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா எப்பயும் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒய்ஃபை கனெக்ஷனில் பண்ணிக்கிறேன். என்கிட்ட தனியாக ஒய்ஃபை ரவுட்டர்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் யாரோட மொபைலோ வாங்கி அவங்க இதில் நெட்டு வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனல். ஓகேவா? ஸோ இது ஒன்று. தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பாஸ் பண்ணி தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிடாதீங்க. சில நேரத்தில் 3 ஜிபிக்கு அப்டேட் வரும். அப்போலாம் நான் என்ன ப்ரோ செய்கிறது அந்த மாதிரி யோசிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா நெட்டு போட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்களே தவிர்த்து எதுக்காகவும் நீங்கள் அந்த பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது பண்ணாதீங்க. ஏன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். பூட் லூப்பிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கூட நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் பாஸ் அண்ட் ப்ளே பண்ணி டவுன்லோட் பண்ணாதீங்க அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்டுக்கு முன்னாடி எல்லா இதையும் செக் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த அப்டேட்டில் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்திருக்கு அப்படின்றது முன்னாடியே செக் பண்ணியிருப்பீங்க. பட் அப்டேட் பண்ணி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீபூட் அப்படின்னு கேட்கும். அந்த ரீபூட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட பேட்டரி சார்ஜ் மேக்ஸிமம் 50% மேலே, அதாவது 60% மேலே உங்களோட பேட்டரி சார்ஜ் எப்பவுமே ரெகுலேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணும்போது, அதாவது அப்டேட்டை ரீஸ்டார்ட் பண்ணும்போது 60% மேலே உங்கள் பேட்டரி சார்ஜ் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பேட்டரி சார்ஜர் 30% மேலே வச்சுட்டு உங்கள் சார்ஜரையும் ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் 60% சார்ஜிங் ப்ளக் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா 30% பேட்டரி இருக்குது அதில் நான் சார்ஜ் ப்ளக்இன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ எதுனாலும் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் ப்ளக்இன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தேவையான பேட்டரி கன்சம்ஷன் ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் பேட்டரியால் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் சார்ஜர் மூலமாக போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பேட்டரிக்கான தேவை இல்லாமல் சார்ஜர் மூலமாகவே அந்த பவர் சப்ளை போய்க்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபோனை ரீபூட் பண்ணும்போது எந்த காரணத்துக்காகவும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ரொம்ப டைம் டிலே ஆகுது ப்ரோ அப்படின்றதுக்காக யாருமே ஃபோனை ஆஃப் பண்ணிடாதீங்க பவர் பட்டன் அமைக்கி. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய ரிஸ்கில் விட்டுரும். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. பவர் பட்டன் அமைக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் லோடிங் ஆகிட்டே இருக்குது ப்ரோ அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லோட் ஆகட்டும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு ஒருவேளை ஆனே ஆகலை ரீபூட் ஆகிட்டே இருக்குது ப்ரோ அப்படின்ற சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஒரு வேளை அது அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அப்டேட் ப்ராக்ரஸ் அப்படின்றது வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிடவே கூடாது. அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்டேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வேறு எந்த ஆப்குள்ளேயுமே நுழையக்கூடாது. எந்த புது ஆப்ஷன் என்னென்ன எதையுமே கவனிக்காதீங்க. டேரெக்டாக உங்களோட அப்டேட் பேஜுக்கு போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட சிஸ்டம் அப்டேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ஆண்ட்ராய்டு அப்டேட்டோ இல்லை ஒரு என்ன அப்டேட்டாக வேணா இருக்கலாம். அந்த அப்டேட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல போய் திரும்பி அப்டேட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்டேட் கம்ப்ளீட் ஆயிருச்சா அப்படின்றது. ஸோ அதில் நோ அப்டேட், அதாவது அந்த செக் ஃபார் அப்டேட் இருக்கும்ல, அதை 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ வேறு எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணியிருப்பீங்க அது என்ன அப்டேட்டுன்றதை. ஸோ அது பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆயிருச்சு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு உதாரணத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது இப்போ என் ஃபோன் நம்ம போக்கோ X3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், MIUI 13. ஸோ MIUI 13 வந்தக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு MIUI 13 நம்ம ஃபோன் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. ஓகேவா? கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. அப்போ நம்ம ஃபோன் ஆக்சுவலாக 2 இயர்ஸ்க்கான ஒர்க்கிங் பிரின்சிபலை கொடுத்துருச்சு. ஸோ
அப்படி இருக்கிறதுனால நம்மளோட சார்ஜிங் ஸ்பீட் அதே சமயத்தில் பேட்டரி கன்சப்ஷன் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஹீட்டிங் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. அதாவது நிறைய ஃபோன்ஸஸ் இருக்கும், பட் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சார்ஜிங் ஸ்பீடில் வந்து நிறைய பேர் ஹீட் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இப்போ வந்து Poco X3 அப்டேட்டுக்கு சார்ஜிங் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர், அதாவது அந்த ஹீட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்காக சார்ஜிங்கோட கன்சப்ஷனையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பிராண்ட் நார்மலாகவேவும். இது சில நேரத்தில் வந்து அந்த பவரோட கன்சப்ஷன், அதாவது ஃபோனை வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறவங்கள புது ஃபோன் வாங்க வைக்கிறதுக்காகவும் சில பிராண்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா பேட்டரி ஸ்லோ பண்ணியிருக்காங்க, பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 2 இயர்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அதே 33 வாட்ஸில் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துட்டே இருந்தாலும் நம்மளோட ஃபோனு வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்றது கண்டிப்பாக சந்தேகம் தான். எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. ஸோ இது வந்து நார்மலாக அப்டேட்டுக்குள்ள வர விஷயங்கள், இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஏன்னா நார்மலாக ஒரு யூடியூபர் சொல்லும் போது என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸோ உங்கள் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னா மொதல் விஷயம், நீங்கள் ஒரு ஃபோனை அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அதாவது ஃபுல்லாக நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் போட்டுருங்க. ஆஃபில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி ஹீட் ஆகுதான்னு பாருங்கள். திரும்பி ஹீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு காப்பி பண்ணிக்கலாம், ஒரு பேக்கப் ஃபைல் எடுத்து வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை ரீசெட் பண்ணலாம். ஏன்னா ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சின்ன பக்கு சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு ஃப்ரெஷ் டிவைஸாக கிடச்சிரும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹீட் ஆகும்போது. பட் ஹீட் ஆகல அப்புறம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட எல்லா ஆக்சசரிஸும் ஒர்க் ஆகுதா? உதாரணத்துக்கு ஐஆர் பிளாஸ்டர், கேமரா, அல்ட்ரா வைடு, மேக்ரோ, இந்த மாதிரி கேமராலே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உதாரணம் கேமிங் மோடு புதுசு அப்டேட் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியான மெத்தட் வந்து உங்களோட டிவைஸ் மேனேஜர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது டிவைஸ் மேனேஜர்னால் நான் ஸ்டோரேஜை பற்றி நான் மென்ஷன் பண்ணல. ஸ்டோரேஜ்லேயும் செக் பண்ணிக்கோங்க எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அதாவது நம்ம ஃபோனை வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், டிஸ்பிளேல எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதா அப்படின்றது. ஸோ அந்த மெத்தட் நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சைடில் உங்களுக்கு காட்டுறேன், அது அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றையும் டக்குன்னு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இதில் என்ன ப்ராப்ளம், ஒருவேளை இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் இதோடய நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கூடிய ஒரு 10லேருந்து 11 ஸ்டெப் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 11 ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாத ஒரு ப்ராப்ளம் கூட உங்களுக்கும் ஃபீல் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம். அதே மாதிரி தான் நானும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் அப்டேட் ஒவ்வொரு தடவையும் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூவும் மேக்ஸிமம் இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறமும் அதாவது இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனாலும் எனக்கு இந்த அப்டேட்டில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நான் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. ஸோ மற்றவங்க பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வரலாம். அந்த இதையும் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நல்லதை மட்டும் பார்க்கக்கூடாது, கெட்டதையும் பார்க்கணும் அல்லவா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க, இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், ஆனால் அதில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் லீவ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்க. ஆலில் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிச்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless.